நாமக்கல் மாவட்டத்துல இயங்கி வரக்கூடிய தனியார் கல்லூரி விடுதியில தங்கி இருந்த மாணவர்களுக்கு அங்க விடுதியில போடப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு பல மாணவர்களுக்கு வாந்தியும் மயக்கமும் ஏற்பட்டிருக்கு. 128 கல்லூரி மாணவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்திருக்கிற பல்லக்காபாளையம் கிராமத்துல ஒரு தனியார் கல்லூரி இயங்கி வருது. இங்கு கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி அன்னைக்கு கல்லூரி விடுதியில தங்கி இருந்த மாணவ மாணவியர்கள ஒரு சிலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. உடனடியா மாணவ மாணவிகள் எல்லாரையுமே நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில விடுதி உணவகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தூய்மையா இல்லாததாலதான் மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. உணவு தயாரிக்கும் கூடம் சமைக்கவே முடியாத அளவுக்கு அசுத்தமா இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. மேலும் கல்லூரியில உணவு சமைக்க குடிநீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் விநியோகிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில நாமக்கல் மாவட்ட நியமன அலுவலர் மருத்துவரான தங்கவினேஷ் தலைமையிலான உணவு பாதுகாப்பு துறையினர் கல்லூரி விடுதிக்குள்ள அமைஞ்சிருந்த கல்லூரி உணவக இருப்பறை, உணவு பரிமாறும் கூடம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இதை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை ஆய்வுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. நாமக்கல் மாவட்ட ஆட்சியரான துர்காமூர்த்தி உத்தரவின் பேர்ல அக்டோபர் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கல்லூரி விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. மேலும் சமூக வலைதளங்கள்ல 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிகிச்சை எடுத்துட்டு வரதாவும் 5 மாணவிகள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு பரவி வரக்கூடிய தகவல் முழுக்க முழுக்க வதந்தியானது அப்படின்னும் தமிழக அரசின் தகவல் சரி பார்ப்பகத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு.